குட் மார்னிங் எவ்ரிவன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? லேப்டாப் மொபைல் ஃபோன் ரெண்டுலையுமே லைவ் கிளாஸ் ஓப்பன் ஆகுதா? ஸோ லேப்டாப் மொபைல் ஃபோன் ரெண்டுலையுமே லைவ் கிளாஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா? எந்த ப்ராப்ளமும் இல்லையா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. நான் எஸ்டர்டே ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டினா கொடுத்திருந்தேன். அதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து குரூப் டி 27th நவம்பர் ஷிஃப்ட் 3 ஓட பேப்பர். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 11 man can dig a well 59 feet deep in 19 days. How many men can dig a well 118 feet deep in 2 days? 11 மனிதர்கள் 59 அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றை 19 நாட்களில் தோண்ட முடியும். 118 அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றை 2 நாட்களில் தோண்டுவதற்கு எத்தனை மனிதர்கள் தேவைப்படுவார்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? m1 d1 by w1 equal to m2 d2 by w2 போடலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. சோ m1 எத்தனை நாளைக்குள்ள இது பண்றாங்க? 19 நாளைக்குள்ள இது பண்றாங்க. எவ்வளவு ஒர்க்க முடிக்கிறாங்க? 59 அடி வந்து ஒர்க்க முடிக்கிறாங்க. அப்போ w இருக்க இடத்துல 59 போட்டுறலாம். ஈக்குவல் டு அடுத்து வந்து எத்தனை மனிதர்கள் தேவைப்படுவார்கள்ங்கிறதா. இதுதான் என்னது? டோட்டலா கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒர்க். ஓகேவா? அப்ப இதுல m2 தான் கண்டுபிடிக்கணும். d2 எவ்வளவு? d2 எவ்வளவு? 2 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. சோ 2 நாள் எவ்வளவு அடி தோண்டணும்? ஒர்க் வந்து 118. ஓகே, அவ்வளவுதான். இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குயிக்கா ஆன்சர் வந்துரும். இப்ப கட் பண்ணலாமா? m1 d1 divided by w1 equal to m2 d2 divided by w2. ஓகே, m1 னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அது. d1 னா எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்களோ அது. w னா எவ்வளவு வேலை பாக்குறாங்களோ அதை குறிக்கும். ஓகே, இப்ப கட் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ் கட் ஆகும். இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிரும். அப்ப m2 equal to என்ன வரும்? 19 into 11. ஆன்சர் என்னது? 209. இதுவும் ஃபேமஸான நம்பர் தான். 19ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணா 209 வரும். இல்லனா 19 இப்படி எழுதி ஆட் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு பேர் தேவை? 209 மெம்பர்ஸ் வந்து தேவை. ஓகே, அடுத்த क्वेश्चन. The ratio of the volume of a sphere to the total surface area of hemisphere is 28:3. If the radii of the sphere and hemisphere are equal, find the volume of the sphere. ஒரு கோளத்தோட கன அளவும் ஒரு அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து 28:3 சொல்லியிருக்காங்க. ரெண்டோட ஆரங்கள் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா கோளத்தோட கன அளவை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரா, அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? 1 செகண்ட். ஓகே, ஹெமிஸ்பியர். இப்போ வால்யூம் வந்து என்னது? கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? 4/3 பை ஆர் கியூப். இதுதான் என்னது? கோளத்தோட கன அளவு. அதே ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 3 பை ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். இதோட ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 28:3 சொல்லியிருக்காங்க. சோ 28/3 போட்டுடலாம். ஓகே, கோளத்தோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப். அப்ப இந்த இடத்துல 4/3 பை ஆர் கியூப்னு போட்டுடலாம். டிவைடட் பை இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு? ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தோடது 3 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28/3. நமக்கு ரெண்டுலையுமே ரேடியஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எப்படி கட் பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய பையார் ஸ்கொயரையும் இங்க இருக்கக்கூடிய பையார் கியூபையும் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர் மட்டும் மிச்சம் இருக்கும் நமக்கு. ஓகே, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? இந்த 3ஐயும் நாம கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நமக்கு என்ன இருக்கும்? 4/3 ஆர் ஈக்குவல் டு 28 இருக்கும். இதுல இருந்து நமக்கு ஆரோட வேல்யூ என்ன வரும்? இது 4 வச்சு கட் பண்ணோம்னா 7, ஆர் ஈக்குவல் டு 21 கிடைக்கும். ஓகே, அப்ப ரேடியஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. கோளத்தோட ரேடியஸ் அரைக்கோளத்தோட ரேடியஸ் வந்து 21 தெரிஞ்சிருச்சு. இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? கோளத்தோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். அப்போ 4/3 பை ஆர் கியூப். இதுதான் என்னது? ஸ்பியரோட வால்யூம். இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வந்து 21. 22/7. ஓகே, 21 into 21 into 21 போட்டுடலாம். சோ 3 7s are 21. இந்த 21 நான் கட் பண்ணிடுறேன். அடுத்து எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 88
இன்ட்டு 21 ஸ்கொயர் எத்தனை 441. ஸோ 441 போட்டுடலாம். இப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் 8ல முடியணும். ஸோ யூனிட் டிஜிட் 8ல முடிகிறது 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஏயையும் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நாம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 441 இன்ட்டு 88, 441 into 88, 8 4 8 32, 32 3 35. ஸோ 8 அதே தான் திருப்பி வரும். 35 38 35 28. ஸோ 35 28, 8 0 இங்க என்ன வரும் 8, 808 முடியணும். ஸோ 808 முடிகிறது ஆப்ஷன் பில தான். அப்ப ஆப்ஷன் சியையும் நாம வந்து என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, கிளியரா புரியுதா? ரொம்ப சிம்பிள். கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப்னு தெரியணும். ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3 பை ஆர் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியணும். மென்சுரேஷன் டாபிக்ல ரெக்கார்ட் கிளாஸஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நாம 2Dல என்னென்ன ஃபார்முலாஸ் வரும், 3Dல என்னென்ன ஃபார்முலாஸ் வரும்னு பார்த்திருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, அதை படிச்சிருங்க. எப்ப கேட்டாலுமே தெரியற மாதிரி இருந்தா தான் எக்ஸாம்ல நாம சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதுவும் ஹோம்வொர்க் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? போன 2 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டுமே 5 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுத்திருந்தேன். ஸோ 2 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ 3வது கொஸ்டின், 1/20 is what percentage of 2/60? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1/20 is what percentage? 1/20ங்கிறது 2/60ல எத்தனை சதவீதம்? அப்போ வாட் பெர்சன்டேஜ். ஸோ வாட்டுக்கு ஒரு டிவைடட் பை போட்டுக்கலாம். எதுல 2/60ல. அப்ப கீழே 2/60 போட்டுக்கலாம். பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்களா, சோ இன்டு 100ன்னு போட்டுடலாம். ஓகே, 1/20 இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 2/60. அப்போ 1/20 டிவைடட் பை 2/60 இன்டு 100. ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் வந்திருக்கு. எப்படி எழுதலாம்? 1/20 இன்டு இன்னொரு ஃபிராக்ஷனை தலைகீழ போடணும். 60/2 இன்டு 100ன்னு போட்டுடலாம். சோ அப்ப நம்ம கட் பண்ணலாமா? 0 0 கட் ஆகும். சோ இங்க 4 என்ன வரும்? 150 வரும் நினைக்கிறேன் ஆன்சர். சோ 3 டைம்ஸ் போகும். 1 2 50 2 100. சோ 150%. அப்ப ஆன்சர் என்ன எவ்வளவு? 150%. இது எல்லாமே லாஸ்டா நடந்த குரூப் டில கேட்ட கொஸ்டின். எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுல ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கு, டைம் கன்சூமிங் ஆகக்கூடிய கொஸ்டினும் இருக்கு. நீங்க எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின், இதுவும் ஹோம்வொர்க் கொஸ்டின் தான். If the third proportional of 32 and 24 is x, then what is the value of x? 32 மற்றும் 24 மூன்றாவது விகிதாச்சாரம் x-னா x ஓட மதிப்பு என்ன? a, b நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? b²/a. இப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னது? 32 24. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது a, இது b. சப்ஸ்டிட்யூட் பண்ணா 24 × 24 டிவைடட் பை 32 கிடைக்கும். சோ 8 வாய்ப்பாடுல கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் போகும். இங்க 4 டைம்ஸ் போகும். இங்க வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும். அப்ப ஆன்சர் என்ன? 18. அவ்வளவுதான். b²/a போட்டோம்னா ஆன்சர் வந்துரும். 18 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். Okay, after selling an article at a discount of 29%, the profit percentage obtained is 4%. இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கொண்டு போன லைவ் கிளாஸ்ல வந்திருக்கு. அப்படிதானே? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். காஸ்ட் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஃப்டர் செல்லிங் an article at a discount of 29%, profit is obtained 4%. What is the markup percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காஸ்ட் பிரைஸுக்கும் இந்த மார்க் பிரைஸுக்கும் உள்ள அந்த ரேஷியோக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லைவ் கொண்டு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். எப்படி எழுதலாம்? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்
அதுக்கப்புறம் எப்படி எழுதலாம் 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எழுதலாம். ஓகேவா? ப்ராஃபிட்னா ஆட் பண்ணணும், லாஸ்னா என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்ப காஸ்ட் பிரைஸ் இங்க வந்து மார்க் பிரைஸ் போட்டுடலாம். காஸ்ட் பிரைஸ் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு வரும் 100 மைனஸ் 29. ஆன்சர் எவ்வளவு 71. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 71 பார்ட் கிடைச்சிரும். மார்க் பிரைஸ் எவ்வளவு இங்க என்ன அப்டைன் பண்றாங்க ப்ராஃபிட். சோ தமிழ் மீடியம்க்கு கொஸ்டினை டிரான்ஸ்லேட் பண்ணாம விட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளவு வருது 4%. அப்ப ப்ராஃபிட்னா என்ன பண்ணணும் 100 கூட ஆட் பண்ணணும். சப்போஸ் இங்க லாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 100 கூட மைனஸ் பண்ணிருக்கணும். அப்ப 100 பிளஸ் 4 வந்து உங்களுக்கு என்ன வரும் 104 கிடைக்கும். அப்ப அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 71 rupees. மார்க் பிரைஸ் எவ்வளவுனா 104 ரூபாய். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த மார்க்அப் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க்அப் பெர்சன்டேஜ் அப்படின்னா எதுல இருந்து கண்டுபிடிக்கணும் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அது எவ்வளவு அதிகமா இருக்கோ அதோட பெர்சன்டேஜ். அதுதான் என்ன அப்படின்னா மார்க்அப் பெர்சன்டேஜ். காஸ்ட் பிரைஸ் 71 ரூபாய், மார்க் பிரைஸ் 104 ரூபாய். எவ்வளவு அதிகமா இருக்கு நமக்கு 33 அதிகமா இருக்கு. அப்படிதானே 70 பிளஸ் 30 வந்து 100. இங்க 104 இருக்கு, இங்க 71 இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு 33 வந்து அதிகமா இருக்கு. எனக்கு மார்க்அப் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 33 இங்க போட்டுறணும். மார்க்அப் பெர்சன்டேஜ்னா எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுறது காஸ்ட் பிரைஸ்ல இருந்து. அப்ப காஸ்ட் பிரைஸை கீழே போட்டுறலாமா 33 டிவைடட் பை 71 இன்டு 100 போட்டுறலாம். ஓகே, இப்ப கட் பண்ணணும். கட் பண்ணோம் அப்படின்னா 4 வாய்ப்பாடு போட்டோம் எவ்வளவு வரும் 5 வாய்ப்பாடு வராது. அப்படிதானே 3300. இங்க 71 இருக்கு. 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வந்துரும் 35 வரும். ஓகே, ஆனா இங்க இருக்கதே 33 தான். அதை வச்சு என்ன பண்ணிரலாம் இதை வந்து நான் எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் சியையும் டியையும் நான் எலிமினேட் பண்ணிரலாம். இப்போ 3300 போட்டுக்கோங்க. 71 5 டைம்ஸ் போகாது. 4 டைம்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு 284 வருது. ஓகே, ஆனா 3 டைம்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. புரியுதா? இங்க வந்து எனக்கு 5 டைம்ஸ் போகாது. 5 டைம்ஸ் போட்டேன்னா எனக்கு 35 ஆகிரும். 4 டைம்ஸ் போட்டேன்னா எனக்கு வாய்ப்பு இருக்கு இதை விட 284 வருது. 4 டைம்ஸ்ல எனக்கு வந்துருது. அப்ப ஆன்சர் வந்து 4ல தான் ஸ்டார்ட் ஆகும், 3 வராதுன்னு நான் சொல்லிடலாம். புரியுதா? எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்றோங்கிறது புரியுதா? இதை ஃபுல்லா உட்கார்ந்து நாம வந்து கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். சோ இங்க 35 இருந்தாதான் எனக்கு 5 டைம்ஸ் போகும். சோ 35 இல்ல, அதனால அதை வச்சு சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு 4 டைம்ஸ் தான் போகுது. 4 டைம்ஸே போயிருது. 3 டைம்ஸ் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிரலாம். ஆப்ஷன் பி தான் நான் கரெக்ட்னு சொல்லிரலாம். எனக்கு அக்யூரேட் ஆன்சர் தேவையில்ல, ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நான் கொண்டு வந்துடலாம். ஓகே, கிளியரா? இந்த 5 கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? உங்களோட ஹோம்வொர்க் கொஸ்டின் தான். இப்ப இந்த 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 6th கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் வாய்ஸ் நாட் ஆடிபிளா? இப்போ ஆடியோ வருதா? இடையில கொஞ்சம் கனெக்ஷன் கட் ஆகிருச்சு. சோ இப்போ எல்லாமே ஓகே தானே? சோ இப்போ ஓகேவா? சோ இப்போ எல்லாமே ஓகேவா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே, ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே செக் பண்ணுங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. மார்க் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. கால்குலேஷன் ரொம்ப பண்ண வேண்டாம், யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ணி பாருங்க. யூனிட் டிஜிட்டா அந்த இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நியரஸ்டா என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துட்டு எலிமினேட் பண்ணி பாருங்க. ஓகே, ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, பார்த்தசாரதி பி, நிர்மலா மேம் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கொஸ்டினை.
எவ்வளவு 485 ரூபாய். அதை எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறோம் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 293 ரூபாய். அதோட தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 485 ரூபாய் பொருளை வந்து 293க்கு விக்கிறாங்க அப்படின்னா தள்ளுபடி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? 485 மைனஸ் 293 192 வருமா? ஓகே, 192 ரூபாய் வந்து எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்? எனக்கு எவ்வளவு ரூபாய் டிஸ்கவுண்ட்னு கேட்கல, எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப டிஸ்கவுண்ட் வந்து எதுல இருந்து கண்டுபிடிப்பீங்க? மார்க் பிரைஸ்ல இருந்தா என்ன பண்றோம்? டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கிறோம். அப்ப டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்க்கு என்ன பண்ணணும்? மார்க் பிரைஸ் தான் கீழே போடணும். அப்போ 192 டிவைடட் பை 485. இதே நம்ம அந்த லாபம் கண்டுபிடிக்கும் போது, லாப சதவீதம் கண்டுபிடிக்கும் போது எதை போடுவோம்? காஸ்ட் பிரைஸ் தான் கீழே போடுவோம். ஏன்னா காஸ்ட் பிரைஸுக்கும் அந்த ப்ராஃபிட்டுக்கும் உள்ளதுதான் என்னது? அந்த லாப சதவீதம். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ங்கிறது மார்க் பிரைஸுக்கும் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். அப்ப இன்ட்டு 100 போட்டுடலாமா? சோ இப்ப கட் பண்ண முடியுமா? ஏதாவது வழி இருக்கா? 5 வாய்ப்பாடுல கட் பண்ணோம் அப்படின்னா 9 5 45, 7 5 35, அடுத்து 25 100ன்னு கிடைக்கும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 384. 192 டபுள் பண்ணோம் அப்படின்னா 384. இங்க 0 இருக்கு. அப்ப 384 0 டிவைடட் பை 97 இருக்கும். சோ 97ல இது எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் போக வழி இல்ல. அப்படிதானே? 97 into 4 போட்டோம்னா 7 4 28 36 368 36 சாரி 388 ஆகிரும். 388 வந்துரும். ஆனா இங்க 384 தான் இருக்கு. அப்போ 4 டைம்ஸ் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ ஆப்ஷன் B ஐயும் D ஐயும் எலிமினேட் பண்ணிரலாம். புரியுதா? இங்க 384 தான் வந்திருக்கு. நான் 97 வச்சு 4 டைம்ஸ் போகுதான்னு பாக்கும்போது எனக்கு 388 வருது. அப்ப நான் அக்யூரேட்டா தான் கண்டுபிடிக்கிறேங்க. அதாவது இவங்க பாயிண்ட் வச்சு கரெக்டா தான் சால்வ் பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கு 388 வருது. அப்போ எனக்கு 4 டைம்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே, அப்போ இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்சரை எனக்கு 4 டைம்ஸ் போடும்போது என்ன வருது? 388 வருது. இங்க என்ன இருக்கு? 384 இருக்கு. அப்போ கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டேன். அப்படிதானே? இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 388, இங்க இருக்கிற வேல்யூ 384 இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட நான் 40 தாண்டலனாலும் அட்லீஸ்ட் அந்த வேல்யூ எதுக்குள்ள இருக்கும்? அந்த 40க்குள்ள இருக்கும். அப்படிதானே? அப்ப இந்த 31 இந்த அளவுக்கு எனக்கு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏயையும் நான் எலிமினேட் பண்ணிரலாம். சி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். நான் எப்படி சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியுதா? 4 டைம்ஸ் வர்றது உறுதியா நான் சொல்லிடுவேன். 40க்கு மேல போகாது. ஏன்னா இங்க 384 தான் இருக்கு. ஆனா அதுக்காண்டி 30க்கு ரொம்ப கம்மியாகாது. அந்த 31 எல்லாம் போகாது. ஏன்னா எனக்கு வர்றது 388, இங்க இருக்கிறது 384. அப்ப இந்த 31 போறதுக்கும் வழி இல்ல. அப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்கு. அப்ப 39.59% தான் நான் ஆன்சர்னு சொல்லிடலாம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிரோமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஏன்னா இதை நம்ம உட்கார்ந்து கேன்சல் பண்ணி பாயிண்ட் வச்சிட்டு இருந்தோம்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். நான் அதை சால்வ் பண்ணல, நீங்க அதை கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அந்த ஆப்ஷன் தான் ஆன்சரா வரும். நிறைய இடத்துல நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. அதுல எது கரெக்டோ அதை சூஸ் பண்ணா போதும். நமக்கு ஸ்டெப் மார்க்லாம் இங்க கிடையாது. 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 51. ஓகே, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னா n+1. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது? உங்களுக்கு n கிடைக்கும். சிம்பிள், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். சோ ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ n+1, n+1னா 50 + 1 51. இதுதான் ஆன்சர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். What is the average of the first 50 even natural numbers? எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிரலாம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். Average of first n even natural numbers. Average of முதல் n இரட்டைப்படை எண்களோட சராசரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா n+1. ஓகேவா? அதே மாதிரி average of n odd numbers. ஈவனுக்கு பதிலா இங்க ஒரே ஒரு வேர்டு ஆட்னு கொடுத்திருக்காங்க.
ஆட் நம்பர்ஸ், ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n. ஓகே, இப்போ இந்த இடத்துல 50 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னது? இரட்டை எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? n+1 போடணும். ஓகே, அப்போ 50 + 1 51 போட்டுடலாம். அதே இது இந்த இடத்துல ஈவனுக்கு பதிலா ஒரே ஒரு வேர்டு மாத்திருக்காங்க, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னன்னா n தான் அதுக்கான ஆன்சர். சப்போஸ் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 50 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும்னா 50 தான் ஆன்சர். ஆடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப ஈவன் சொல்லியிருக்கிறதுனால n+1, சோ நமக்கு என்ன வரும்? 51 தான் ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்கன்னு. ஆடு கேட்டா என்ன பண்ணணும்? அந்த n தான் அப்படியே ஆன்சர். ஈவன் கேட்டிருந்ததுனால n+1 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஷிஃப்ட்ல எல்லா கொஸ்டினுமே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் ஒன்னு ஈஸியா இருக்கும், ஒன்னு மாடரேட்டா இருக்குன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. பெர்சன்டைல் வைஸ்டு நார்மலைசேஷன் பண்ணி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஈஸியான ஷிஃப்டா இருந்துச்சுன்னா தான் நம்ம நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் இல்லையா? அதனால ஈஸியான ஷிஃப்டா இருந்துச்சுன்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. மாடரேட்னா அந்த எதெல்லாம் தெரியுதோ, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃபா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில அட்டன் பண்ணணும். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலயும் ரெண்டாவது இதுலயும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா m-k வந்து 12 வருமா? 12, k வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா m-5. ஸோ அப்போ வேல்யூ என்ன? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ijkl இருக்கு, ரெண்டாவது இருக்கிறதுல ijlmk இருக்கு. 17. சூப்பர். அப்படியே கேன்சல் பண்ணி பாருங்க. நீங்க உட்கார்ந்து i + j + k + l ன்னு எழுதாம ஸ்கிரீனை பார்த்தே அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ijl வந்து கேன்சல் ஆகிரும். மிச்சம் m-ம் k-யும் இருக்கும். m-k = உங்களுக்கு என்ன வரும்? 48 - 36 12ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 ஆட் பண்ணோம்னா 17. அதான் ஆன்சர். ஓகே, ஜெயந்த் 17 சொல்லிருக்கீங்க, சரவணன் ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். எக்ஸாம்ல இந்த கொஸ்டினுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்க கூடாது. 10 செகண்ட் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் ரீட் பண்ணணும். என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆவரேஜ் ஆஃப் 4 சில்ட்ரன் ijkl வந்து 9 இயர்ஸ். அப்ப 4 பேரோட ஆவரேஜ் வந்து 9 இயர்ஸ். அப்ப அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 9 × 4 36 இருக்கும். அப்படிதானே? i + j + k + l இவங்களோட ஆவரேஜ் 9ன்னா கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 9 × 4. 4 பேரோட ஆவரேஜ் 9ன்னா கூட்டுத்தொகை 9 × 4 36 இருக்கும். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் ijlm இவங்களோட ஆவரேஜ் வந்து 12 வயசு, 12 இயர்ஸ், 12 வயசு. k is 5 years old அப்படின்னா m ஓட ஏஜ் என்ன? இதான் கொஸ்டின். ijkl என்ற 4 குழந்தைகளோட சராசரி வயது 9 ஆண்டுகள். ijlm ஆகியோரின் சராசரி வயது 12 ஆண்டுகள். கேயோட வயது 5 ஆண்டுகள் அப்படின்னா எம்மின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ijkl ஓகே, இவங்களோட கூட்டுத்தொகை 36. அடுத்து i + j + l + m இவங்களோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 4 × 12 48ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணா என்னெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா i கேன்சல் ஆகும், k கேன்சல், சாரி k இருக்கா இல்லையா? சோ j கேன்சல் ஆகும், l கேன்சல் ஆகும். அப்ப 48 - 36 உங்களுக்கு என்ன வரும்? 12. m - k இப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா k - m = -12ன்னு கிடைக்கும். அப்படிதானே? அதே இது இப்படி பார்க்கவே மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா m - k = 48 - 36 என்ன வரும்? 12ன்னு கிடைக்கும். அப்ப m - k வந்து 12. யாரோட வயசை கண்டுபிடிக்கணும்? m ஓட வயசை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. k யோட ஏஜ் வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. k யோட ஏஜ் 5 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணா என்ன வரும்? m - 5 = 12. அப்ப m ஓட வயசு என்ன வரும்? 12 + 5 17ன்னு கிடைக்கும். ஓகே, 17ங்கிறது ஆப்ஷன்
பி. இன்னும் சில கொஸ்டின்ல ஸ்டூடெண்ட்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ல 7ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, எதுக்காகனா இங்க m-5 எக்ஸாம் பதட்டத்துல நாம இங்க போகும்போது 12+5 போடுறதுக்கு பதிலா நிறைய பேர் 12-5 போட்டு 7ன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பதட்டத்துல நடக்கக்கூடிய மிஸ்டேக். ஓகேவா, அந்த ஆப்ஷனும் இருக்கும் சில நேரம். அதனால கரெக்டா அந்த எந்த பக்கம் கொண்டு போறோம் பிளஸ் மைனஸா கரெக்டா போடுறோமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நாம டிஸ்கஸ் பண்ணதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டினை பாருங்க, எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்டிருக்காங்க. எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சு சொல்லணும். நான் 3 ஷிஃப்ட்லயும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதோட 3வது ஷிஃப்ட் டிஸ்கஸ் பண்றோம். 3வது டைம் அந்த கொஸ்டின் வருது. நம்பர் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா லாஸ்டா முடிஞ்ச 2 லைவ் கிளாஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஜெயந்த் 20 சொல்லியிருக்கீங்க. லைவ் கிளாஸை லைவாவே அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் முடியாத பட்சத்துல உங்களால லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா ஈவினிங்கே வந்து இது ரெக்கார்ட் ஆகி இருக்கும். எப்போ டைம் இருக்கோ அப்போ அதை ரெக்கார்டர் கிளாஸஸா பாத்துருங்க. நம்ம 101 ஷிஃப்ட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த 100 ஷிஃப்டையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதை பார்த்துட்டீங்கனாலே தெரியும் இதே பேட்டர்ன் தான் அப்படியே அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தானே, வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட். கொஞ்சம் ஸ்பீடா நீங்க சால்வ் பண்ணிருக்கலாம். லைவ் கிளாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த பேப்பர் எல்லாமே ரயில்வேயோட ரீசன்ட் பேப்பர்ஸ். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The cost of a washing machine is 40% less than the cost of TV. Cost of washing machine increases by 80% and that of TV decreases by 22%. What is the percentage change in the total cost of 7 washing machine and 6 TVs? ஒரு வாஷிங் மிஷினோட விலை டிவியோட விலையை விட 40% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 40% குறைவு. டிவி இங்க வாஷிங் மிஷின் போட்டுடலாம். 40 எப்படி எழுதலாம்? நாம 2/5 எழுதலாமா? ஸோ 40 டிவைடட் பை 100 போடுவோம். 0 கட் ஆகிரும். ஃபிராக்ஷன்ல 2/5 எழுதலாம். அப்போ வாஷிங் மிஷினின் விலை டிவியின் விலையை விட 40% குறைவு. அப்ப டிவி 5 ரூபாய் அப்படின்னா வாஷிங் மிஷின் என்னவா இருக்கும்? 5 - 2 3 இருக்கும். ஓகே, ஏன்னா டிவியை விட அதானே டிவியை விட 40% குறைவு. அப்ப டிவி 5 பார்ட்டா இருந்துச்சுன்னா இது எவ்வளவா இருக்கும்? 5 - 2 3 பார்ட்டா இருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்றாங்க? வாஷிங் மிஷினோட விலையை வந்து 80% அதிகரிக்காங்க, டிவியோட விலை 22% குறைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ண போறோம்னா 7 வாஷிங் மிஷின் வாங்க போறோம், 6 டிவி வாங்க போறோம். ஓகேவா? அப்ப 7 வாஷிங் மிஷின் 6 டிவில ஏற்படக்கூடிய விலையின் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ டிவி வந்து இப்போ ஒரு இதோடது நமக்கு 5 பார்ட், 6 டிவி வாங்குறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும்? 30 பார்ட் கிடைக்கும். வாஷிங் மிஷின் வந்து ஒரு இதோடது 3 பார்ட். நம்ம வந்து எத்தனை வாஷிங் மிஷின் வாங்குறோம்? 7 வாஷிங் மிஷின். ஓகே, அப்ப இன்ட்டு 7 போட்டுடலாம். அப்ப 21 இருக்கும். அப்ப டிவி வாஷிங் மிஷின் ரேட்டோட அந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் ஃபர்தரா கட் பண்ணோம் அப்படின்னா 10 3 30, 7 3 21, 10:7 கிடைக்குமா? ஓகே, அப்ப நமக்கு இப்ப டிவி வாஷிங் மிஷினோட ரேஷியோ வந்து கிடைச்சிருது. நம்ம எத்தனை டிவி வாங்குறோம்? 6 டிவி 7 வாஷிங் மிஷின் வாங்குறோம். இப்ப அதோட எத்தனை வாங்குறோமோ அதோட ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிருது. ஓகே, இப்ப திடீர்னு என்ன பண்றாங்கன்னா வாஷிங் மிஷினோட விலையை 80% அதிகப்படுத்துறாங்க.
டிவியோட விலைய வாஷிங் மிஷினை வந்து 80% வந்து அதிகப்படுத்துறாங்க, டிவியை வந்து என்ன பண்றாங்க 22% கம்மி பண்றாங்க. ஓகே, ரேட்டை வந்து 22% கம்மி பண்றாங்க. நாம என்ன பண்றோம், இத்தனை டிவி எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப இதுல 22% நமக்கு கம்மி ஆகுது. கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு வரும், -220. அப்படிதானே? டிவியோட ரேஷியோ வந்து என்ன வரும், -220 கிடைக்கும். வாஷிங் மிஷினோட ரேஷியோ என்ன வரும், 8 7 56 560 கிடைக்கும். அப்ப அந்த விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, டிவியோட ரேட்டு 220 வச்சுக்கோங்க, ரூபாயாவே நாளும் வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் வந்து 560. விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வளவு, 560 - 220 எவ்வளவு, 340 வருமா? 560 - 220 0 4 3 340. ஓகே, அப்ப 340. ஓகே, அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு, 17 பார்ட். அதுல ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வளவு, 360. அப்ப அந்த 17 கீழே போடுங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எதுல கிடைச்சிருக்கு, பிளஸ்ல கிடைச்சிருக்கு. அப்போ பிளஸ்ல கிடைச்சிருந்தா என்ன பண்ணணும், இன்கிரீஸ் சூஸ் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் பி சி தான் இன்கிரீஸ் இருக்கு. அப்ப ஏயையும் டியையும் எலிமினேட் பண்ணிரலாம். இப்போ நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். நமக்கு அக்யூரேட்டாவே ஆன்சர் வருது. ஒரு 17 17, 2 17 34, 20%. அப்ப கரெக்டா நமக்கு எவ்வளவு வருதுன்னா இன்கிரீஸ் பை 20% கிடைக்கி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நீங்க டெய்லி லைவ் அட்டெண்ட் பண்ணீங்கனாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிரலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. x² + 1 = 2x இருக்கா, வலது பக்கமும் இடது பக்கமும் x ஆல டிவைட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், x + 1/x கிடைக்கும். அதுல x ஓட வேல்யூ ஏதாவது ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. அது அப்படியே இங்க x⁴ - 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அதுதான் ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப ஃபார்முலா அதெல்லாம் திங்க் பண்ணவே வேண்டாம். இதை ஏதாவது ஒரு ஃபார்மட்டுக்கு மாத்தி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க. இல்லனா x-க்கு ஏதாவது ஒரு மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு. வலது பக்கமும் இடது பக்கமும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. x-க்கு 0 போட்டு பாருங்க, அதுக்கு அடுத்து 1 போட்டு பாருங்க. மேக்ஸிமம் 0 1 2 இந்த 3 வேல்யூக்குள்ளேயே x ஓட மதிப்பு கிடைச்சிரும். ஈஸியான கொஸ்டின் தான், ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிரலாம். x-க்கு 1 போட்டாலே சாட்டிஸ்ஃபை ஆகுது. 1 + 1 2, 2 = 2 வருது. அப்ப x ஓட வேல்யூ 1 போட்டோம் அப்படின்னா 1 - 1 0 தான் ஆன்சர். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிரலாம். ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். சில கொஸ்டினுக்கு நாம ரொம்ப திங்க் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் x-க்கு என்ன வேல்யூ போட்டா வரும், 0 போட்டு பாருங்க, 0 ஒர்க் அவுட் ஆகாது. 1 போட்டு பாருங்க, x-க்கு 2 போட்டாலும் வராது. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல 0 1 2 இந்த 3 வேல்யூக்குள்ளேயே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துரும் ஆன்சர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிரவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். x² + 1 = 2x, then x⁴ - 1 is equal to. இப்போ நமக்கு சொல்லிட்டாங்க x² + 1 ஓட வேல்யூ வந்து 2x அப்படின்னு சொல்லிட்டாங்க. x⁴ - 1 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்கேயே நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, x² + 1 = 2x ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை வச்சே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான். x-க்கு 0 போட்டு பாருங்க, 0 போடும்போது LHS-உம் RHS-உம் ஈக்குவலா வருதான்னு பாருங்க, இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவலா வருதான்னு பாருங்க. வந்துச்சு அப்படின்னா அது ஓகே, அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். வரலன்னா x-க்கு 1 போட்டு பாருங்க. இப்போ 0 போட்டேன் அப்படின்னா 0 + 1 வரும். அப்போ 0 + 1 வந்து 1 வரும். இந்த பக்கம் எனக்கு 0 ஆகிரும். அப்போ x ஓட வேல்யூ 0 கிடையாது. x ஓட வேல்யூ 1 போட்டு பாருங்க. 1 போட்டேன் அப்படின்னா x-க்கு பதிலா 1 போட்டேன்னா 1 + 1 1² 1 தான். அடுத்து இங்க 2 × 1 சாட்டிஸ்ஃபை ஆகுதா, 2 = 2. இடது பக்கமும் வலது பக்கமும் சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. அப்ப x ஓட வேல்யூ 1 அப்படின்னு நான் சொல்லிடலாம். அப்ப எனக்கு x⁴ - 1 ஓட வேல்யூ வேணும். அப்ப நான் இப்போ உறுதியா சொல்லிட்டேன், இதுலயே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு, x ஓட வேல்யூ 1ன்னு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. அப்ப நான் உறுதியா சொல்லலாம் x ஓட மதிப்பு 1 தான். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா 1⁴ - 1 ஆன்சர் என்னது, 1க்கு மேல எத்தனை பவர் இருந்தாலும் 1 தான். அப்போ 1 - 1 எனக்கு என்னது 0. 0ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா? இப்படி போடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டனாலும் நீங்க செக் பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இடது பக்கமும் வலது பக்கமும் x ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன வரும், x² இருக்கு, x வச்சு டிவைட் பண்ணேன்னா x ன்னு மாறும். பிளஸ் 1 x வச்சு டிவைட் பண்ணேன்னா 1/x ன்னு மாறும். 2x x வச்சு டிவைட் பண்ணேன்னா 2 ன்னு மாறும். அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி நான் சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். x-க்கு வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ நான் x-க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேனாலும் எனக்கு என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துரும். ஓகே, கிளியரா?
இது வரைக்கும் நாம பார்த்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? யாருக்காவது ஏதாவது புரியாத மாதிரி இருக்கா? இந்த கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்கா? ஸ்பீடா போற மாதிரி இருந்தா சொல்லிருங்க. ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. டெய்லி லைவ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினும் நாம லைவ் கிளாஸ்ல பார்த்ததுதான். இப்போ இந்த 3 நாளா நடக்கிற லைவ் கிளாஸ்ல பார்த்ததுதான். ஆன்சர் என்ன? குயிக்கா சொல்லுங்க. ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்தேன் பாருங்க. ஒரு ஷிஃப்டோட பேப்பர் அப்படியே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஷார்ட்கட்ல சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. ஆப்ஷன் எழுதவா? 71, 75, 77, 76. 71, 75, 77, 76. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தானே, பார்த்ததும் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஜெயன் 76, சுப்புவேல் 76 சொல்லியிருக்கீங்க. ஈஸியான கொஸ்டின் தானே. இந்த மாதிரி கொஸ்டின்ல எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரிஜினல் ஆவரேஜ் என்னன்னு போடணும், பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டுட்டு இன்ட்டு நியூவா இருக்க மெம்பர்ஸ். ஸோ அப்போ 24 பிளஸ் 52 24 பிளஸ் 52, ஸோ 76. சூப்பர். ஓகே, இதுல 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து ஷார்ட்கட், இன்னொன்னு வந்து நார்மல் மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் மெத்தட் சொல்றேன், அப்புறம் ஷார்ட்கட்ல நாம சால்வ் பண்ணலாம். Average of 51 students in a class is 24 years. Age of the teacher is also included. Average age of the whole group becomes 25 years. Age of the teacher is, ஒரு வகுப்புல 51 மாணவர்களோட சராசரி வந்து 24 இருக்கு. இப்ப திடீர்னு டீச்சரோட ஏஜை வந்து அது கூட சேர்க்கிறாங்க. ஓகே, அப்ப டீச்சரோட ஏஜை சேர்க்கும் போது எத்தனை பேரா இருப்பாங்க? 51 ஸ்டூடெண்ட் மட்டும் இருந்தாங்கன்னா ஆவரேஜ் வந்து 24. இப்ப டீச்சரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்ப எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 52 ஆயிருவாங்க. அப்போ சராசரி என்னவாகுது? 25 ஆகுது. அப்ப அந்த குழுவுல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரோட வயது என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம புக்ல எப்படி பண்ணிருப்பாங்க? நார்மலா புக்ல என்ன பண்ணிருப்பாங்க? 51 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் 24னா அவனோட கூட்டுத்தொகை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. 51 இன்ட்டு 24ன்னு போடுவாங்க. ஓகே, இங்க வந்து யாரோட வயசுலாம் இருக்கு? 51 ஸ்டூடெண்டோட வயசும் இருக்கு, பிளஸ் ஒரு டீச்சரோட வயசும் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது 51 ஸ்டூடெண்டோட வயசு. அப்ப 51 ஸ்டூடெண்டோட வயசு பிளஸ் ஒரு டீச்சரோட வயசை கூட்டணும் அப்படின்னா அது இதுக்கு ஈக்குவலா இருக்கும். எதுக்கு? 52 இன்ட்டு 25க்கு ஈக்குவலா இருக்கும். இது நார்மல் மெத்தடு, புக்ல போட்டிருப்பாங்க. இது எப்படி ஃப்ரேம் பண்ணேங்கிறது புரியுதா? இது நார்மல் மெத்தடு. இந்த மெத்தடையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 51 பேரு, அவங்களோட ஆவரேஜ் 24. அப்ப அவங்களோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 51 இன்ட்டு 24. இப்ப டீச்சரோட வயசை சேர்த்தோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 52 இன்ட்டு 25க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 51 24 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இப்போ மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எக்ஸாம்ல டைம் எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கலாம். அப்படிதானே? யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தேன்னா இங்க எனக்கு ஆன்சர் 4ல முடியும். இங்க யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 0ல முடியும். அப்போ 4 பிளஸ் டி ஈக்குவல் டு 0. இப்போ நான் டீச்சரோட வயசு தான் எனக்கு வேணும். டீச்சர் ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா 0 மைனஸ் 4. 0 மைனஸ் 4 மைனஸ் 4ன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம எதை வச்சு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்? யூனிட் டிஜிட் கான்செப்டை வச்சு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 0ல இருந்து 4 கழிச்சோம்னா பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குவோம். அப்ப அது 10ன்னு மாறும். 10ல 4 போச்சுன்னா 6. அப்ப எனக்கு ஆன்சர் எதுல முடியும்? 6ல முடியும். அப்ப நான் 76 தான் ஆன்சர்னு சொல்லிடுவேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா புக்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. இதை மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. சோ இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் சோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்ல இவ்வளவு பேர் இருந்தாங்க, டீச்சரோட வயசு ஆட் ஆனதும் ஆவரேஜ் இந்த மாதிரி மாறுது, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தாங்கன்னா டீச்சரோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் டீச்சர் வயசு ஈக்குவல் டு ஒரிஜினல் ஆவரேஜ், இனிஷியலா இருந்த ஒரிஜினல் ஆவரேஜ் பிளஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஆவரேஜ்.
ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்ட்டு நீங்க என்ன பண்ணணும் நியூ மெம்பர்ஸ், அதாவது நியூவா அந்த குரூப்ல எத்தனை மெம்பர்ஸ் வராங்க, ஓகே, இன்ட்டு இங்க எத்தனை பேர் வந்தாங்க, ஏற்கனவே 51 இருந்தாங்க, இன்க்ரீஸ் ஆனோன்னு என்னாச்சு 52 ஆயிடுச்சு, ஓகே. சோ டி ஈக்குவல் டு ஒரிஜினல் ஆவரேஜ் எவ்வளவு இனிஷியலா 24 பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இனிஷியலா 24 இருந்துச்சு, டீச்சரோட ஏஜ போட்டோன்னே என்ன ஆகுது 25 ஆகிறது. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 1 இன்ட்டு 52. அப்ப டீச்சரோட ஏஜ் ஈக்குவல் டு 24 பிளஸ் 52 76 இயர்ஸ். ஓகே, ஈஸியா சொல்லிடலாமா? இது ரொம்ப சிம்பிள். இது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி காட்டியிருக்கேன். இது எக்ஸாம்ல பார்த்ததுமே பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்னா டீச்சரோட வயசு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டீச்சரோட ஏஜ் ஈக்குவல் டு ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1. சோ அப்போ மக்கள் எவ்வளவு கூடியிருக்காங்க 51 இருந்தவங்க 52 கூடியிருக்காங்க. அப்போ 24 பிளஸ் 52 76 சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தானே, ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிங்க, அடுத்து இந்த பிராக்கெட்டை முடிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிம்பிள் தானே. சரவணன் 0 சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தான், இதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த கால்குலேஷன் ஸ்பீடெல்லாம் வரணும். அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணீங்கன்னா வந்துடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தானே, இதுவும் ஸ்பீடா பண்ணணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு ரொம்ப தேவை. நீங்க வீட்ல டெய்லி ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிளிஃபை இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு இதை சுருக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா போர்டு மாஸ் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அப்போ இங்க பிராக்கெட் எங்க இருந்து ஆரம்பிக்கி நமக்கு? ஸோ இங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேர்லி பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிராக்கெட்டை முடிச்சிருவோம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள உள்ள வந்தோம் அப்படின்னா உள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு, அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க பிராக்கெட்டை நம்ம முடிக்கணும். 1 மைனஸ் 1.5 இருக்கு. அப்போ 1ல 1.5 போச்சுன்னா எத்தனை? 0.5, அப்படிதானே? மைனஸ் 0.5. ஓகே, அப்போ 0.5 நான் எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதிக்கலாம். ஏன்னா இங்க எனக்கு ஃபிராக்ஷன் வந்து 1/ல இருக்கு. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்? மைனஸ் 1/2 எழுதிக்கிறேன். புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? 1 மைனஸ் 1.5, 1.5ல இருந்து 1 கழிச்சிட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை போடணும். 1.5ல 1 போச்சுன்னா அரை, அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, மைனஸ் 1/2. இங்க என்ன இருக்கு? 1/15 இருக்கா, அதை இங்க எழுதிடலாம். இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்றேன். இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். 30 வருமா? அப்போ எனக்கு இங்க வந்து 30யா மாத்தணும் அப்படின்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 30யா மாத்தணும்னா நான் 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா மைனஸ் 13/30 கிடைக்கும்.
ஓகே, அப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லா நான் எப்படி சால்வ் பண்ணிட்டேன்னா -13/30ன்னு சால்வ் பண்ணிட்டேன். இப்ப வெளியே வந்துட்டேன். வெளியே எனக்கு என்ன இருக்கு, 1/9 இருக்கு. இந்த 1/9 வந்து இது கூட மைனஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. இப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லா நான் சால்வ் பண்ணி -13/30 அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் மறுபடியும் இங்க வந்து போர்டு மாசம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணேன்னா 4/24 இருக்கு. இதை நான் எப்படி எழுதலாம், 1/6 எழுதலாம். ஒரு நாள் 4, 6 4 24. அடுத்து இங்க இருக்கிறது எப்படி எழுதலாம், பிளஸ் 3.6 இன்டு 1/9 இருக்கு. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 0.4 கிடைக்கும். அப்படிதானே, ஒரு 9 9 0.4 கிடைக்கும். எல்லாமே எனக்கு இங்க பிராக்ஷன்ல இருக்கு. இதை மட்டும் நான் கொண்டு வந்து பாயிண்ட்ல 0.4 போட்டேன்னா எனக்கு ஆட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் 0.4 எப்படி போட்டுக்கிறேன்னா, எனக்கு ஈஸி ஆக்குறதுக்கு 4/10 அப்படின்னு போட்டுக்கிறேன். 0.4 4/10 போட்டா ஏதாவது பிரச்சனையா, இல்ல இல்லையா? ஏன்னா இது வந்து எனக்கு பிராக்ஷன்ல இருக்கு. இதை மட்டும் நான் புள்ளி வச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ என்னோட வசதிக்காக எனக்கு இப்படி இருந்தா சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால நான் அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அப்ப இது 1/6 போட்டாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணி 4/10 போட்டாச்சு. இங்க ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணி -13/13 கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்போ ஏற்கனவே இங்க வெளிய மைனஸ் இருக்கு. இங்க நீங்க கவனிக்கணும், மைனஸ் ஆஃப் இந்த பிராக்கெட். ஓகே, அப்போ இங்க மைனஸ் இருக்கு, இங்க வந்திருக்க வேல்யூ மைனஸ்ல இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ் 13/30 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். இனிமே நம்மளுக்கு நார்மலானதுதான். ஓகே, அப்போ 6 10 30 எல்சிஎம் என்ன வரும், இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம். ஏன்னா அது மத்த ரெண்டு நம்பராலையும் எனக்கு டிவைட் ஆகும். 30 எல்சிஎம் போட்டுடலாம். அப்ப இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 30 மாத்தறனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 30 மாத்தனா 1ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப ஆன்சர் எனக்கு என்ன வருது, ஆன்சர் 13 25 30. சோ 30/30. சோ ஆன்சர் வந்து 1. 1ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, இந்த இடத்துல நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து 1/2 போட்டிருக்க மாட்டீங்க. அது ஒரு இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இதை 0.4 வச்சே நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். சோ இதை வந்து நமக்கு எப்படி போட்டா இங்க சிம்பிளிபிகேஷனை ஈஸியா பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கணும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா, இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இது வந்து டஃப்பான கொஸ்டின் கிடையாது. ஆனா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். எக்ஸாம்ல சால்வ் பண்றதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் டைம் எடுக்கும். 1ல இருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஈஸி தானே. கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணுங்க.
சால்வ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நேரம் டைம் கொடுத்துட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் அந்த கால்குலேஷனுக்கு டைம் எடுக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? a train P going at the speed of 84 km per hour completely passes train Q of length 447 meter going in the same direction on parallel track at 54 km per hour in 4.5 minutes. How much time will P take to completely cross train R of length 287 meter going at 87 km per hour in the opposite direction? இந்த கொஸ்டின்ல என்னன்னா ரெண்டு கதை நடக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, Pன்னு ஒரு ட்ரெயின் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த Pயும் Qக்கும் என்ன கதைங்கிறத உங்களுக்கு புரிஞ்சாதான் அதுக்கடுத்து Pக்கும் Rக்கும் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, Pயோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 84 km per hour. Qவோட லென்த் கொடுத்திருக்காங்க. Q ட்ரெயின் வந்து 447 மீட்டர் லென்த். இப்போ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா Pயும் Qவும் சேம் டைரக்ஷன்ல தான் போறாங்க. Qவோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 54 km per hour. ஓகே, இந்த P ட்ரெயின் Q ட்ரெயினை எப்படி கிராஸ் பண்ணுது அப்படின்னா 4.5 மினிட்ஸ்ல வந்து என்ன பண்ணுது? கிராஸ் பண்ணுது. அப்படிதானே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே P ட்ரெயின் QR இன்னொரு ட்ரெயின் இருக்கு, அதோட லென்த் கொடுத்திருக்காங்க, அதோட ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. இந்த R ட்ரெயினை ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாங்கன்னா இதை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின். கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். P ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 84 km per hourன்னு சொல்லியிருக்காங்க. அதே திசையில் சேம் டைரக்ஷன்ல இன்னொரு ட்ரெயின் வருது, அதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 54 km per hour. அந்த ட்ரெயினோட நேம் என்ன அப்படின்னா Q. Qவோட ஸ்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 km per hour. ஓகே, இவனோட லென்த் பாத்தீங்கன்னா, இந்த Qவோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு? 447 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அதை எவ்வளவு நேரத்துல அது கடக்குது அப்படின்னா 4.5 மினிட்ஸ்ல வந்து கடக்குது. ஓகே, அப்போ அந்த Q ட்ரெயினோட லென்த் வந்து என்ன? Qவோட லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? நமக்கு வந்து 447ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த P ட்ரெயின் Q ட்ரெயினை எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குது அப்படின்னா 4.5 மினிட்ஸ்ல வந்து கடக்குது. ஓகே, இப்ப இதை மட்டும் வச்சு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த P ட்ரெயினோட லென்த் வந்து கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு ட்ரெயின் இருக்கு, ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போகுது. இது P, இது Q. மைக் ஆன் பண்ணிருக்கேனா? ஏன்னா பெரிய கொஸ்டின் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்ல முடியாது. ஓகே, இதோட லென்த் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இதோட லென்த் தான் கண்டுபிடிக்கணும், Pயோட லென்த் சொல்லல. இதோட லென்த் 447. ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடக்குது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? நமக்கு டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும், அதுதான் டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். ஓகே, சோ இப்போ நமக்கு ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இவன் வந்து 84 km per hour வேகத்துல போறான், இவன் 54 km per hour வேகத்துல போறான். அப்ப ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன். ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 30 km per hourன்னு கிடைக்கும். ஆனா நமக்கு இங்க எல்லாமே எதுல இருக்கு? மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர்ல இருக்கு. அப்படிதானே? ட்ரெயினோட லென்த் வந்து மீட்டர்ல இருக்கு, இது மட்டும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப இதை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 5/80 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 5/80 மல்டிப்ளை பண்ணிடலாமா? சோ இப்போ இதை இதுலயே கட் பண்ண முடியுமா? இதை கட் பண்ணலாமா? சோ இதுல என்ன வரும்? 6 3 18, இல்லனா 3 6 18, 5 6 30. ஓகே, சோ 25/3 வரும். ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்ன வருது? 25/3 வருது. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இதோட லென்த் வந்து Lன்னு தெரியும், இதோட லென்த் வந்து 447ன்னு தெரியும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் வந்து என்ன? 4.5 மினிட்ஸ். இங்கேயும் பாருங்க மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க டைம். இதை வந்து ஃபர்ஸ்ட் எதா மாத்திக்கணும்? செகண்ட்ஸா மாத்திக்கணும். புரியுதா? இந்த யூனிட் கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இங்க வந்து எனக்கு மீட்டர்ல இருக்கு, இது மினிட்ல இருக்கு, இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறத நான் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். மாத்தி 25/3 கொண்டு வந்துட்டேன். இங்க மேல மீட்டர் போட்டேன், அப்ப கீழே செகண்ட்ஸ்ல தான் போடணும். அப்போ 4.5 நான் செகண்ட்ஸ்ல எப்படி எழுதலாம்? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ 4.5 எப்படி செகண்ட்ல சொல்லலாம்? 45 × 6, 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, அப்ப அந்த ஜீரோவும் புள்ளியும் கேன்சல் ஆகிரும். 6 5 30, 24 3 27. இல்லனா இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, 45 × 6 போட்டுக்கோங்க. எங்கேயாவது கேன்சல் பண்றதுக்கு வழி இருக்கும். ஓகே, மல்டிப்ளை பண்ணினாலும் வச்சுக்கோங்க, இல்ல அப்படினாலும் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு, சோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஈக்குவல் டு ஸ்பீடு. ஸ்பீடு வந்து எவ்வளவு? 25/3 போட்டுடலாமா?
இப்ப நம்ம கட் பண்ண முடியுமா? கட் பண்ணலாமா? ஒரு 3 3 2 3 6. ஓகே. சோ 45 2 90 கிடைக்கும். இந்த 90 இங்க கொண்டு போயிருங்க. அப்ப L plus 447 equal to 25 into 90. 9 5 45 18 4 22. சோ என்ன வரும்? 2250 இருக்கும். ஓகே. இப்ப இதுல இருந்து லென்த் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 2250 minus 447 இருக்கும். 10ல 7 போனா 3 0 12ல 4 போனா 8 இங்க 1 இருக்கும். அப்போ 1803 கிடைக்கும். அப்போ பி ட்ரெயினோட லென்த் வந்து கிடைச்சிருது. இந்த ட்ரெயினோட லென்த் 1803 மீட்டர். ஓகே. இப்ப அடுத்த கதைக்கு வாங்க. அடுத்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க? எதிர் திசையில் 87 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் செல்லும் 287 மீட்டர் நீளமுள்ள ரயில் 6ஐ முழுமையாக கடக்க பி ரயிலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு ட்ரெயின் வந்துருது உள்ள. இன்னொரு ட்ரெயின் என்ன அப்படின்னா 6ன்னு சொல்றாங்க. அந்த 6 ட்ரெயினோட ஸ்பீடு தானே சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பீடு வந்து 87. ஓகே. 6ஓட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 87 கிலோமீட்டர் பெர் ஆர். ஓகே. அதோட லென்த் வந்து 287. அதோட லென்த் ஆரோட லென்த் வந்து 287 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பி ட்ரெயின் வந்து ஆர் ட்ரெயினை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பி ட்ரெயினோட லென்த் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 1803. அப்ப பி ட்ரெயினோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா பியோட லென்த் வந்து 1803. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இதுல இருந்து என்ன பண்ணலாம்? நமக்கு டைம் தான் வேணும் அப்படிதானே? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு போட்டுடலாம். ஸ்பீடு பாருங்க, இவனோட ஸ்பீடு 87 ஆரோடது. பியோட ஸ்பீடு என்ன? கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்களே ஃபர்ஸ்ட் அதானே சொல்லியிருந்தாங்க. பியோட ஸ்பீடு என்ன? 84 கிலோமீட்டர் பெர் ஆர். ஓகே. அப்ப இவன் 87, பியோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 84 தானே? 84. ரெண்டு பேருமே என்ன டைரக்ஷன்ல போறாங்க? சேமா ஆப்போசிட்டா? கொஸ்டின்ல ஆப்போசிட் தானே சொல்லியிருந்தாங்க. எதிர் திசையில் போறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம எதிர் திசை அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 7 4 11 16 1 17 171 கிலோமீட்டர் பெர் ஆர்னு கிடைக்கும். அப்போ கிலோமீட்டர் பெர் ஆரை என்ன பண்ணணும்? மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். ஏன்னா அந்த யூனிட் கன்வர்ஷன் நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். அப்ப இதை மீட்டர் பெர் செகண்டா நீங்க மாத்தணும். அப்ப 171 இன்ட்டு 5/18 போடணும். ஓகே. அப்ப 171 இன்ட்டு 5/18 9ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 9 18. இது 9ஆம் வாய்ப்பாடுல கட் ஆகுமா? இப்படி ஒரு 9 9. சோ மீதி 8 இருக்கும். 9 9 81. ஓகே. 19. அடுத்து வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப ஸ்பீட வந்து 95/2 போட்டுக்கோங்க. இல்ல 19 into 5/2 வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு ஸ்பீடு எவ்வளவு? 19 into 5/2 ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட்ல போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிடக்குதுன்னா ரெண்டு பேரோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 7 3 10 9 0 2090 கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2090 டிவைடட் பை டைம். அதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க வந்து டீன் நான் போட்டுடலாம். ஓகே. சோ இப்போ நான் கட் பண்ணலாமா? வேற ஏதாவது வழி இருக்கா கட் பண்றதுக்கு? 1 5 5 4 5 20 இங்க 18 வரும். 19ஆம் வாய்ப்பாடுல கட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ ட்ரை பண்ணுவோம். 19ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ண முடியுதா? ஒரு 2 19 38 வரும். 38 மீதி 3 மறுபடியும் 2 19 38. ரைட். சோ அப்ப 2 தடவை கட் ஆகுது. சோ இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா லென்த்தா இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியா கேன்சல் ஆகுற மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ 2 19 38 2 19 38. சோ டி தான் வேணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா டி ஈக்குவல் டு 2 இந்த 2 இங்க போயிருச்சுன்னா 2 into 24 44 செகண்ட்னு கிடைக்கும். ஓகே. அப்போ இன்னொரு ட்ரெயினை கடக்கிறதுக்கு 6 ட்ரெயினை கடக்கிறதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவுன்னா 44 செகண்ட். இந்த கொஸ்டின் வந்து டஃப்பான கொஸ்டின் கிடையாது. எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். ஆனா ரெண்டு வேலை இதுல 2 கொஸ்டினுக்கான இதை வந்து ஒரே கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 2 கொஸ்டினா கொடுக்க வேண்டியதை ஒரே கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஈஸியான கொஸ்டின் எல்லாம் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடணும். அதுல கொஞ்சம் டைமை சேவ் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த டைமை வச்சு ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஸ்பீடா நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? இப்ப சால்வ் பண்ண கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ஈஸியான கொஸ்டின். 100 கொஸ்டின் எழுத போவீங்க. மேக்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. 25 கொஸ்டினுமே டஃபா இருக்காது. அதுக்காண்டி 25 கொஸ்டினுமே ஈஸியா இருக்காது. 25ல 20 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா 18 கொஸ்டினாவது ஈஸியா இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் கால்குலேட்டிவா இருக்கும். ஒரு 1 or 2 கொஸ்டின் டஃபா இருக்கும். சோ டஃப் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
இது ஈஸியான கொஸ்டின் தான். இதெல்லாம் ஒரு 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். அச்சோ, தமிழ் மீடியம் கொஸ்டின் காப்பி பண்ணாம விட்டாங்களா? ஸோ நான் தமிழ் மீடியம்க்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ பி சி தனித்தனியா வேலை பார்த்தாங்கன்னா ஏ 3 நாள்ல வேலை பார்ப்பான், பி 8 நாள்ல வேலை பார்ப்பான், சி 24 நாள்ல வேலை பார்ப்பான். ஓகே, ஹவு லாங் வில் தே டேக் டு த்ரைஸ் த சேம் ஒர்க்? அந்த வேலையை 3 மடங்கு ஆக்கிட்டோம். ஓகே, 3 மடங்கு வேலையை பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அந்த வேலையை 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்கல. வேலையை 3 மடங்கு ஆக்கின பிறகு 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? ஓகே, 6 சொல்லிருக்கீங்க. சுகந்தி மேம், சரவணன். ஓகே, எல்லாருமே 6 சொல்லிருக்கீங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிள் கொஸ்டின் தான். ABC can do a piece of work in 3, 8 and 24 days. How long will they take to thrice the same work working together? A கிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன்னா 3 நாள்ல முடிச்சிருவான், B கிட்ட கொடுத்தேன்னா 8 நாள்ல முடிச்சிருவான், C கிட்ட கொடுத்தேன்னா 24 டேஸ்ல முடிப்பான். அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுங்க. டோட்டல் ஒர்க் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? 24 தான். ஏன்னா இது வந்து 3 ஆலையும் டிவைட் ஆகும், 8 ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப 24 தான் நம்ம என்ன சொல்லிடலாம்? எல்சிஎம்னு சொல்லிடலாம். இதை 24 மாத்தணும்னா 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலன்னா அந்த 3 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணா 8 வரும். இதை 24 மாத்தணும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 24 மாத்தணும்னா 1 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஏயோட திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 கேக் பண்றான். பியோட திறன் எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்றான். சியோட திறன் எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 1 கேக் பண்றான். இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன, மொத்த வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 கேக் பண்றதுதான் மொத்த வேலை. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஹவு லாங், எவ்வளவு நாள் எடுக்கும்? வில் தே டேக் டு டூ thrice the same work? அதே வேலை தான். வேலையை 3 மடங்கு ஆக்கிட்டோம். 24 கேக் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க எத்தனை கேக் பண்ணணும்னா இதை 3 மடங்கு ஆக்கிட்டேன் அப்படின்னா 72 கேக் பண்ணணும். அப்ப 72 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தான்னா கொடுத்திருக்க வேலையை 3 மடங்கு ஆக்கிட்டேன் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? 8 3 11, 11 1 12 கேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஏயோட திறமை ஒரு நாளைக்கு 8 கேக் பண்ணுவான், பியோட திறமை ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான், சியோட திறமை ஒரு நாளைக்கு 1 கேக் பண்ணுவான். அப்ப 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு A பிளஸ் B பிளஸ் C 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தாங்கன்னா 12 கேக் பண்ணுவாங்க. எனக்கு டார்கெட் எவ்வளவு? 72 பண்ணணும். ஏன்னா 3 மடங்கு வேலையை நான் கொடுத்திருக்கேன். அப்போ எனக்கு எத்தனை நாள்ல முடியும்? 72 டிவைடட் பை 12. ஒரு நாளைக்கு 12 கேக்குனா 72 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 72 டிவைடட் பை 12 6 days ஆகும். 6ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே ஓகே, இதோட கிளாஸை முடிச்சிரோமா? சோ நான் ஒரு 5 கொஸ்டின் குரூப்ல ஷேர் பண்றேன். அத ஹோம்வொர்க் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5 கொஸ்டினை நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அதை ஹோம்வொர்க் கொஸ்டினா எடுத்துட்டு குரூப்ல ஆன்சர் பண்ணுங்க. நாளைக்கு காலையில அந்த 5 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல 25 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு ஷிஃப்ட்டுக்கே 25 கொஸ்டின் தான் மேக்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஓகே, இதோட கிளாஸை முடிச்சிருவோமா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ ஒரு 1 மினிட் டைம் ஒதுக்கி நம்ம ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரிவ்யூ மறக்காம கொடுத்துருங்க. தேங்க்யூ. கிளாஸை முடிச்சிரோமா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லலாம். நான் வெயிட் பண்றேன், சொல்லுங்க. முடிச்சிரோமா? இந்த 5 கொஸ்டினை நான் இமீடியட்டா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். நீங்க ஆன்சர் பண்ணிட்டு குரூப்ல என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சிரோமா? லைவ் முடிஞ்சிருச்சு. தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எந்திக்கலாம். லைவ் முடிஞ்சிருச்சு. இதோட முடிச்சிரோமா? நாளைக்கு பாப்போமா? ஓகே, நான் இதோட முடிச்சிடுறேன் கிளாஸை. வேற எதுவும் டவுட் அப்படின்னா நீங்க வந்து நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சித்ரா மேம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து அவங்களாவே எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாத ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க.
ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாதவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.